எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இன்க்ரெட் ஃபைனான்ஸோட ஒரு பர்சனல் லோன் பத்தி தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இதுல என்னென்ன இருக்குன்னு முழுசா பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பேங்க்ல லோன் வாங்க போறதுனாலே ஒரு பெரிய தலைவலி தான் இல்லையா? ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க் அது இதுன்னு சொல்லி அலைக்கழிப்பாங்க. சோ இந்த இன்க்ரெட் பர்சனல் லோன் இந்த மாதிரி சிக்கல்களுக்கெல்லாம் எப்படி ஒரு சிம்பிளான சொல்யூஷனா இருக்குன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இது என்ன மாதிரியான ஒரு லோன், ரெண்டாவது யாருக்கெல்லாம் இந்த லோன் கிடைக்கும், மூணாவது இதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுது, நாலாவது எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும், அதுல என்ன ஸ்பெஷல், அப்புறம் கடைசியா ஒரே நாள்ல பணம் கைக்கு வர்ற அந்த ப்ராசஸ் பத்தியும் வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த லோன் ஆப்ஷன் மத்த லோன்ல இருந்து எப்படி அழகா இருக்கு, அதாவது இதுல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரெட் ஃபைனான்ஸோட இந்த பர்சனல் லோனோட மெயின் கான்செப்டே என்னன்னா, இது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ரொம்ப பேருக்கு இது அப்ரோச்சபிளா இருக்கணுங்கிறது தான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்டே. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி. லோனுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற கேள்வி என்ன? இது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான். அதுக்கான பதில இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, எல்லா விதமான எம்ப்ளாயீஸுக்கும் நாங்க லோன் கொடுப்போம்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளோ பரந்த ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்றாங்கன்னு. இதுல யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்களேன். எல்லா கவர்மெண்ட் மற்றும் கிளாஸ் 4 ஊழியர்கள், அவுட் சோர்சிங்ல வேலை பார்க்கறவங்க, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், ஏன் பிரைவேட்ல பிஎஃப் இருக்கிறவங்க, பிஎஃப் இல்லாதவங்கன்னு எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது நிஜமாவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ இதுக்கு அப்ளை பண்ண என்னென்ன பேசிக் தகுதிகள், அதாவது எலிஜிபிலிட்டி தேவைன்னு பாத்துரலாம். உங்களோட சம்பளம், சிபில் ஸ்கோர் மாதிரி சில முக்கியமான நம்பர்ஸ் பத்தி தான் இந்த செக்ஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல மாச சம்பளம். மினிமம் மாசம் 15,000 ரூபாய் நெட் சேலரி வாங்கினாலே போதும். இந்த குறைஞ்சபட்ச தகுதி காரணமா நிறைய பேரால இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து சிபில் ஸ்கோர். மினிமம் 650க்கு மேல இருக்கணும். ஒருவேளை சிபில் ஸ்கோர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சிம்பிளா சொன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கின கடன் எல்லாம் எப்படி கரெக்டா திருப்பி கட்டியிருக்கீங்கன்னு காட்டுற ஒரு ஸ்கோர் தான் அது. இந்த ஸ்கோர் தான் உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு முடிவு பண்றதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அப்புறம் வயசு, அப்ளை பண்றவங்களுக்கு 21 வயசுல இருந்து 56 வயசுக்குள்ள இருக்கணும். சோ இதுவும் ஒரு பெரிய ஏஜ் குரூப்பை கவர் பண்ணுது. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, வேலை அனுபவம். ஜஸ்ட் 4 மாசம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அதனால இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இருக்கு. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க கிரெடிட் ஹிஸ்டரியில எந்த ஒரு சிபில் டிஃபால்ட்டோ இல்ல லேட் பேமெண்ட்ஸோ, அதாவது டிபிடியோ இருக்கவே கூடாது. அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன கிரெடிட் ஹிஸ்டரி இருந்தாலும் சரி, அது ரொம்ப கிளீனா இருக்கணும். ஓகே, வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இதுல உங்களுக்கு எவ்ளோ வரைக்கும் லோன் அமௌண்ட் கிடைக்கும், அப்புறம் இந்த லோன்ல வேற என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். லோன் அமௌண்ட் ரேஞ்ச் பாருங்க. மினிமம் 50,000 ரூபாயில இருந்து மேக்சிமம் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கிக்க முடியும். சொல்ல போனா சின்ன சின்ன தேவைகள்ல இருந்து பெரிய செலவுகள் வரைக்கும் கவர் பண்ற மாதிரி ஒரு நல்ல ரேஞ்ச் இது. இப்போ இந்த கம்பேரிசனை பாருங்க. ஒரு பக்கம் வழக்கமான ரூல்ஸ், இன்னொரு பக்கம் சில ஆச்சரியமான சலுகைகள். அட்ரஸ் ப்ரூஃப் தேவையில்லை, பே ஸ்லிப் தேவையில்லைங்கிறதெல்லாம் சும்மா இல்ல. இது ப்ராசஸ நிஜமாவே ரொம்ப சிம்பிள் ஆக்கிடுது. இந்த பே ஸ்லிப் தேவையில்லைங்கிறத இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றேன். உங்க சேலரி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆனா போதும், அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே போதுமான ப்ரூஃபா எடுத்துக்குவாங்க. இதனால முறையா பே ஸ்லிப் வாங்க முடியாத ஃப்ரீலான்சர்ஸ், கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம நம்மளோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. அப்ளிகேஷன் ப்ராசஸ் எவ்ளோ வேகமா, எவ்ளோ சிம்பிளா இருக்குன்னு இங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸ பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க அப்ளை பண்றீங்க, அவங்க ப்ராசஸ் பண்றாங்க, ஒரே நாள்ல பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடுது. காலையில அப்ளை பண்ணா அன்னைக்கு ஈவினிங் பணம் உங்க கையில. இந்த ஸ்பீடு தான் இந்த ஸ்கீமோட மிகப்பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். கடைசியா ஒரு கேள்வி. இந்த மாதிரி டேட்டா வச்சு ரொம்ப சிம்பிளா வேகமா லோன் கொடுக்கற முறைதான் பர்சனல் லோன் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சரா இருக்க போகுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நாம அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம்.